ஹே கைஸ், வெல்கம் டு குக் வித் கௌத்தி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேரட் பொரியல் எப்படி பண்ணலாம்ட்டு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலந்து விடுங்க. உளுந்தும் கடலைப்பருப்பு கொஞ்சமாக நிறம் மாறணும், ப்ரௌன் கலரில். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயமும், நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சீவி வச்சுருக்க கேரட் எடுத்து அதில் பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அதை போட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே சும்மா பெரட்டி விடுங்க. கால் டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணதுனால வரமிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வரமிளகாய் தூள். நெக்ஸ்ட் உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் கேரட் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விடுங்க, கேரட் முழுகிற அளவுக்கு. ஏன்னா கேரட் ஆல்ரெடி சீவிதாக போட்டிருக்கோம், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வைங்க. பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா துருவி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காய் துருவி வைக்கலாம். தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் பல்ஸ் மோல் விட்டு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் பொரியல். ஈவன் பிகினர்ஸ் கூட இதை வந்து செஞ்சிடலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.